கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கூட ஏசிய வழி சுவிசேஷ வழிகள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டுடைய வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, சங்கீதம் 78 ஆண்டுடைய வார்த்தை 14. சங்கீதம் 78:14. பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவரை நம்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி மகிமையான இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சீரு சிறுமாய் கொண்டு போனாங்க இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் சொல்றாரு, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை, உன்னை கைட் பண்ண யாருமே இல்லை, உன்னை ஃபாலோ பண்ண யாருமே இல்லை, உனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை, உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான பர்சன்ஸ் யாருமே இல்லை. நீ நிர்கதியா அனாதையா கண்ணீர் விட்டு தவிக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன்னை வழிநடத்த ஒருவர் உண்டு, உன்னை தூக்கி விட ஒருவர் உண்டு, உன் கரம் பிடிச்சு நீ போக வேண்டிய பாதை இதுதான் சொல்லிட்டு உன்னை உயர்த்த ஒருவர் உண்டுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றேன்னா, உனக்கு யார் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு பேக் சப்போர்ட்டா, உனக்கு ரோல் மாடலா, முன்னும் பின்னும் அருணும் கோட்டையா நாம் ஆராதிக்கிற நீங்க ஆராதிக்கிற வானத்தையும் போய் படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்து எப்பவுமே உங்க கூட இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் உனக்கு பகல மேக ஸ்தம்பமா இருப்பேன், இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருப்பேன், எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நான் மேக ஸ்தம்பத்தினால சூழ்ந்து கொள்வேன், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினால சூழ்ந்து கொண்டு நான் பாதுகாத்து உன்னையும் பிள்ளைகளை வழிநடத்தணும்னு சொல்றாரு. இதை பார்க்கிற ஆண்டோட பிள்ளைகளும் சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளும் சரி, அந்த கஷ்டமான சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழகாக வழி நடத்தினாரோ அதே போல் நீ கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது, கடன் பாரத்தோடு இருக்கும்போது, போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது உன்னை வழி நடத்த, அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை கொண்டு போய் மகிமையான இடத்துல வச்சு உன்னை சந்தோஷப்படுத்த ஒருவர் உண்டு. அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை தொடர்ந்து நம்புங்க, அவர் பின்பற்றி வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பகல மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பம் வழிநடத்தினது போல நம்மையும் தொடர்ந்து வழிநடத்தி மகிமையான காரியங்களை செய்வார். இந்த உயிருள்ள வார்த்தை நம்மையும் குடும்பங்களையும் ஊழியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.